தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு காணொலி வைரலாக பரவி வருகிறது. அது தேர்தலுக்கு முன்னர் மூத்த பத்திரிகையாளரும் சாணக்கிய நிறுவனமான ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசிய காணொலியாகும். அக்காணொலியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூறுகையில், நாம் தமிழ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை தக்கவைத்துக் கொண்டாலே அது மிகப்பெரிய சாதனை என்றும், ஒருவேளை அதை விட அதிகமாக வாக்குகளை பெற்றால் அவர் தலைமையில் 2026 கூட்டணி உருவாகும் என்றும், ஒருவேளை புதிய சின்னத்தில் இதற்கு முன்னால் வாங்கிய வாக்கை விட அதிகமாக வாக்கு வாங்கிவிட்டார் அவர் மிகப்பெரிய தலைவர் என்றும் கூறியுள்ளார். இக்காணொலியை நாம் தமிழ் கட்சியினர் தற்போது ட்விட்டர் பக்கங்களில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வைரலாக பரப்பி வருகின்றனர். நார்மலா பழைய சின்னத்துல கரும்பு விவசாய சின்னத்துல வாங்கிட்டாருனாலே பெரிய விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல போர் வேற திசையில போயிட்டு இருக்கு. புரியுது. அதுலயும் இவர் கவனத்தை ஈர்த்துட்டு அவருடைய ஓட்டை தக்க வச்சிட்டாலே பெரிய விஷயம். 10-11 வாங்கிட்டாருன்னா 2026 அவர் தலைமையில் கூட்டணி மிகப்பெரிய சக்தி. அவர் தலைமையில் கூட்டணி அமையும். புரியுங்களா? இவரை கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டவங்க போய் உன் கூட்டணிக்கு நான் வர்றேங்கிற வந்துரும். இவர் பழைய சின்னத்துல தக்க வச்சிட்டா. இப்ப சின்னம் மாற்றப்பட்ட பிறகு அதே ஓட்டு வாங்கிட்டாருன்னு அவர் தலைவர். நீ இப்ப என்ன பண்ணிட்ட? சின்னத்துக்கு ஓட்டு இல்ல, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவன் ஆக்கிட்டேன். 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க. சின்ன உதயசூரியன் அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போகுதுங்க அதிமுக. அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடுது. எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களே, ஆகப்பெரும் ஆட்சியாளர்களே, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துவிட்ட நீங்கள் சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப என்னை பாருங்க, சிம்பல்லெஸ். இப்ப துண்டு போட சொன்னேன். துண்டு போட்டா என்ன பிரச்சனைன்னு கேளு. அதுல தலைவர் படம் இருக்கு. தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் போடாது. பாருங்க, ஓரத்துல வச்சிருக்குது. ஏன் இதை மட்டுமாவது போடையாது? தள்ளி போட மாட்டான். ஏன்? பயம்.